காஞ்சிபுரம் திருநீர்மலை கோயில் மற்றும் வடபழனி முருகன் கோவில் ஆக்கிரமிப்பு குறித்து சென்னையைச் சேர்ந்த சந்தானம் என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது திருநீர்மலை கோவில். வருவாய் கிராம நில அளவை ஆவணங்களின்படி திருநீர்மலை கோவிலுக்கு சொந்தமாக சுமார் 1050 ஏக்கர் நிலங்கள் இருந்தன. தற்போது வெறும் 157.5 ஏக்கர் நிலம் மட்டுமே கோவிலின் பெயரில் உள்ளது. மீதமுள்ள நிலங்கள் அனைத்தும் போலி பட்டாக்கள் மற்றும் ஜோடிக்கப்பட்ட ஆவணங்கள் மூலம் பல தனிநபர்களால் சட்டவிரோதமாக அபகரிக்கப்பட்டு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு முறைகேடு செய்யப்பட்ட கோவில் நிலங்களின் தற்போதைய சந்தை மதிப்பு தோராயமாக 10,000 கோடி ஆகும். இதேபோன்று ஸ்ரீ வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலுக்கு சொந்தமாக 10 ஏக்கர் நிலங்கள் இக்கோவிலின் பெயரில் உள்ளன. இருப்பினும் வில்லங்கச் சான்றிதழ் பதிவுகளின்படி இந்த நிலத்தின் பெரும்பகுதி குடியிருப்புகள் கட்டப்பட்டும் அதன் தொடர்ச்சியான விற்பனை மற்றும் உரிமை மாற்றங்கள் மூலமும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், பட்டா கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த வழக்கை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், சுரேந்திரன் ஆகியோர் விசாரித்து 2 கோவில்களுக்கும் சொந்தமான நிலத்தில் எத்தனை பேர் ஆக்கிரமிப்புகள் செய்துள்ளார்கள் என்ற விவரங்களை சேகரித்து நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை கமிஷனரும் வருவாய் செயலாளரும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் வக்கீல் ஏழுமலை மனுதாரர் சார்பாக ஆஜராகி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்ததால் கோவில் இருக்கும் இடமே தெரியாது என்ற நிலைதான் தற்போது உள்ளது. திருநீர்மலை கோவிலும் வடபழனி கோவிலிலும் இத்தகைய நிலைதான் காணப்படுகிறது என்று வாதாடினார்.